அனைவருக்கும் வணக்கம். புதுசாக மிஷின் வாங்குறவங்க, இல்லை ஓன் யூஸுக்காக மிஷின் வாங்குறவங்க, இதே போல் மிஷின்லாம் வாங்கலாம். இல்லை நாங்கள் இப்போ இதே போல் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு இந்த மிஷின் ஃப்ளிப்கார்ட்டோட இந்த பிராண்டு. இது ஐஜிபிடி டெக்னாலஜியில் வேலை செய்யுது. இது 3500 உள்ள மிஷினு. இது யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம பயன்படுத்த கொஞ்சம் எளிதாகவும் நல்ல முறையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு அப்படின்னா ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்ஸ் வரைக்கும் அது ஃபேன் மட்டும் ரன் ஆகும். நம்ம வெல்டிங் அடித்து யூஸ் பண்ண முடியாது. செகண்டாக இது வந்து அமேசானில் நம்ம ஆர்டர் பண்ண மிஷினு. இது நிக்கோ அப்படிங்கிற பிராண்டு. இது ஐஜிபிடி டெக்னாலஜியில் வேலை செய்யுது. இதில் மிக் வெல்டிங், ஆர்க் வெல்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆர்டர் வந்தப்போ ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம வந்து டிக் வெல்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து கேஸோட யூஸ் பண்ணுவாங்க. மிக்குங்கிறது கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. நமக்கு அதில் ஃப்ளெக்ஸ் ராடு வரும். அதை வச்சு நம்ம வெல்டிங் யூஸ் பண்ண முடியும். சரி, இதில் என்ன மிக் வெல்டிங் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன பீஸு ஓரளவுக்கு நம்ம ஆர்க்கில் கொஞ்சம் பெரிய பெரிய பைப்பு, ராடு, ஷீட்டு எல்லாமே அதில் நம்ம வெல்டிங் அடிச்சிக்க முடியும். இல்லை அதில் அடிக்க முடியாத சின்ன சின்ன பீசஸ்லாம் இருக்கும். சின்ன பைப்புகள், கட்டில் இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த மிக் வெல்டிங் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கேஸ் வெல்டிங்க்கு தான் நம்ம போயாகணும். கேஸ் வெல்டிங் பண்ண முடியாது, நம்மள்ட்ட அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப இந்த மிக் வெல்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் நமக்கு தனியாக ஒரு டிப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து 2 டிப்பு வரும். ஒன்று 06, இன்னொன்று 08. 06 நம்ம இப்போ கையில் யூசர் மேனுவலோடு இருக்குது. 08 மிஷினில் போட்டிருக்காங்க. இது ஃப்ளெக்ஸு 1 கிலோ இருக்கும். இந்த இதுதான் அவங்க மிஷினோட சேர்த்து கொடுக்குறாங்க. அப்புறம் இது காலியான பிறகு நம்ம தனியாக வாங்கிக்கணும். இது மைனஸ் ராடு. இது 1 மீட்ரு கேபிள் கொடுப்பாங்க. இது ப்ளஸ் ராடு. இது வந்து இது கூட இந்த ப்ளஸ் கேபிளோட சேர்த்து நமக்கு ஹோல்ட்ரு வரும். அந்த ஹோல்ட்ரு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது நல்லா டைட்டாகவே இருக்கும். அதை நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அது போன பிறகு நம்ம வந்து வேறு ஹோல்ட்ரு நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கணும். கேபிளும் வந்து நமக்கு இது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த கேபிள் வரும். ஏன்னா இது வந்து காப்பர் கேபிள் கிடையாது, அலுமினியத்தில் காப்பர் கோட்டிங்கோட வரும். இது வெல்டிங் டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிளாக் வைஸில் டைட் பண்ணி எடுக்கணும். இதை கிளாக் வைஸை ரிமூவ் பண்ணுறப்பையும் கிளாக் வைஸில் தான் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸில் அது ஆப்போசிட்டில் திருப்பினோம் அப்படின்னா அது ரொட்டேட் ஆகாது. ஏன்னா அதில் வந்து ஸ்ப்ரிங் செட்டப்பில் இருந்திருக்கும். உள்ள ஸ்ப்ரிங்கு சுற்றி இருக்கும். அதனால் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினாலும் அது வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படியே டைட்டில் தான் இருக்கும். அதில் எப்பொழுதும் அதை ரிமூவ் பண்ணும்போது கிளாக் வைஸில் ரிமூவ் பண்ணி எடுங்க. கிளாக் வைஸில் திரும்பி டைட் பண்ணிங்கன்னா அது ஆகிடும். அடுத்தது மிஷினை வந்து வெளில எடுக்கிறோம். நல்ல ஃபுல் ஃபினிஷிங்கோட நல்லா தான் இருக்குது. மிஷின் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சைஸில் நல்லா அழகாகவும் இருக்குது. அடுத்தது உள்ளே வந்து இந்த ஃப்ளெக்ஸை செட் பண்ணுறதுக்கான ஒரு இது லாக் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஸ்ப்ரிங் செட்டப்போடு இருக்கும். அதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி ரிமூவ் பண்ணி எடுக்கணும். திருப்பி போடும்போது கிளாக் வைஸில் கீழே ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது டைட் ஆகிடும். அதை எடுத்துகிட்டு எப்படி வைக்கிறது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மிஷினில் பழக நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். இதில் தான் வந்து அந்த ஃப்ளெக்ஸ் ராடை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வைப்போம். அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே வந்து இது பண்ணிக்க முடியும். இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது இப்போ நம்ம டியூன் பண்ணுறது வந்து அந்த நாப்பு, அந்த பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து எம்எம்ஏ அந்த அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நார்மலான ராடு வச்சு வெல்டிங் பண்ணுறது தான். அடுத்தது இருக்கிற அந்த 3 ஆப்ஷனும் வந்து மிக்குக்கான ஆப்ஷன். அதாவது 0.6, 0.8, அதே 0.10 அதே போல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாரி அது இருக்கும். நம்ம ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த ஷீட்டுக்கு தகுந்த மாரி தான் அந்த சைஸ் போட்டிருக்காங்க. அந்த சைஸில் அந்த ஷீட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம அடிக்கும்பொழுது நமக்கு அந்த ஷீட்டு வந்து எதுவும் ஆகாது. இப்போ நம்ம ஆர்க் வெல்டிங் அடித்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆர்க் வெல்டிங்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கா இந்த மிஷின். ஏன்னா வந்து 2-in-1 இருக்கிறதுனால நம்ம ஆர்க் வெல்டிங் நல்லா அடிக்க முடியுமா, நல்ல போல் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்குறோம். ஆர்க் வெல்டிங் அடிக்கும்போது நல்லாவே இருக்குது, சூப்பராகவே அடிக்குது. அந்த வெல்டிங் அடிக்கிற அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் பெயிண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் கண்டினியூஸாக வெல்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்தது மிக்கை எப்படி இது பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த ஃப்ளெக்ஸ் ராடை எடுத்து வச்சு நான் முன்னாடி சொன்னது போல் அதை கிளாக் வைஸில் வச்சு லாக் பண்ணிடுறோம்.
லாக் பண்ணிவிட்டு அந்த ராடை அப்படியே வெளியில் எடுத்து அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அது ஸ்ப்ரிங்கில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும். இது எப்போதும் இந்த பேக்கெட்டை பிரித்த பிறகு அந்த ஃப்ளெக்ஸ் ராடை பிரித்த உடனே ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இப்போ ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபிங்கரை வச்சு அப்படி லைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா கூட கீழே ஒரு நாப் இருக்கும், அதை வச்சு லைட்டாக அப்படி திருப்பினீங்க, மேலே திருப்பினீங்க அப்படின்னா அழகாக அந்த ஸ்ப்ரிங்கு ஹோல்ஸில் உள்ளே போகும். அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். எப்பொழுதும் வந்து மிக்கு யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் அந்த டார்ச்சு வந்து ரொம்ப கிட்ட கொண்டு போகாத அளவுக்கு அதை பார்த்துக்கணும். அடுத்து மிஷினோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7000 வருது, 6990 வருது. ப்ரைஸ் வைஸு ஓகே. நம்ம வந்து ஆர்க் வெல்டிங் இருக்குது, மிக் வெல்டிங் இருக்குது, அதனால் இது சொல்லலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா யூசர் மேனுவலில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்துட்டு கலெக்டிங் அந்த ராடை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் நம்ம அதை இன்சர்ட் பண்ணணும். அந்த ராடு வந்து கொஞ்சம் அந்த மிஷினை ஆன் பண்ணணும் அப்படின்னா வெளியில் வரும், அந்த ஃப்ளெக்ஸ் ராடு வெளியில் வரும். அதை கரெக்டாக பார்த்து அந்த பின்னில் இன்சர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி அந்த சின்ன பின்னு இருக்குது பாருங்கள், அதை கரெக்டாக அந்த மெயில் பின்னு வந்து இந்த கன்னோட சேர்ந்து வரும், ஃபீமேல் வந்து மிஷின்லேயே இருக்கும். அதை வச்சு நம்ம கரெக்டாக அதை பின்னை ப்ளேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிடணும். ரொட்டேட் பண்ணால் தான் நமக்கு அங்கே கன்னை நமக்கு அது பட்டனை அமுக்கும் போது வெளியே. உங்களுக்கு நம்ம சேனலில் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் கலெக்ஷன் பண்ணி இல்லை டேட்டாஸை கேதர் பண்ணி உங்களுக்காக வீடியோ பண்ணிடுறேன். இப்போ நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ணோம்ல, சுவிட்சை ஆன் பண்ணதுனால அந்த ஃப்ளெக்ஸ் ராடு வெளியில் வந்துருச்சு. வெளில வந்த பிறகு அந்த டிப்பை வந்து அதை கிளாக் வைஸ் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வெல்டிங் பண்ணுறதுக்காக, மிக் வெல்டிங் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த கன்று ரெடி ஆயிடுச்சு. இந்த வெல்டிங் பண்ணும்போது நம்ம அந்த கன்னை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் வெல்டிங் பண்ணணும். நானும் நிறைய யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்தேன், எப்படி யூஸ் பண்ணாங்க, ஏதாச்சும் வீடியோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். யாரும் இதை வந்து மென்ஷன் பண்ணல. அந்த சுவிட்சை அமுக்கிக்கிட்டு நம்ம வெல்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யாரும் மென்ஷன் பண்ணல. நல்லா ஃபிக்ஸ் பண்ணாங்க, எடுத்து வெல்டிங் பண்ணாங்க. வெல்டிங் பண்ணதுனால அது எப்படி வருது அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த பட்டன் வந்து 2 பயன்படுது. ஒன்று அந்த ஃப்ளெக்ஸு வெளியில் வரத்துக்கும், 2வது வெல்டிங் பண்ணுறதுக்கும் அந்த சுவிட்ச் தான் பயன்படுது. சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வெல்டிங் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸு மட்டும்தான், அந்த மிக் ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ளெக்ஸ் மட்டும்தான் வெளியில் வரும். பட்டன் அமுக்கும் போது நம்ம கிட்ட கொண்டு போனோம், அந்த இது மைனஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே கொண்டு போனால் தான் அந்த வெல்டிங் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த ஃப்ளெக்ஸ் ராடு மட்டும் தான் வெளியில் வரும், நம்ம வெல்டிங் பண்ண முடியாது. இல்லை ராடை வெளியில் வச்சு அடுத்தது எம்எம்ஏ ஆப்ஷனில் போட்டு தான் வெல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வீடியோ பார்த்தது.